Hi guys, welcome back to our channel Jaya Tamil Gaming. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Evil Land 2ல நம்ம வந்து நசர் தண்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்து இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வர இந்த ஜெயா தமிழ் யூடியூப் சேனலில் வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு எதுவுமே நல்லா போக மாட்டேங்குது. இதனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நடக்க போகிறதுங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாரு. இங்கே பாரு தங்கம், அமைதியாக நான் சொல்கிற பச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஸோ அமைதியாக இரு, நான் உனக்கு என் செல்லங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாரு செல்லம், செல்லம் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க, எந்திரிங்க. வாங்க நம்ம சாப்பிட போகலாம். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் பண்ணுறது போல் அந்த கோடு தான் பார்க்கணும். ஓகே, 9512 இதுதான் நம்மளுக்கு கோடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து கோடை மறந்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணவே முடியாது. அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த கோடை வந்து போட்டு அன்லாக் பண்ணிடலாம். ஏன் நம்ம வந்து அடுத்த வீடியோ போடணுங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே போகணும். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கோடை வந்து போட்டுடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், இது எனக்கு கொஞ்சம் சளி. ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்போ பண்ணுறது போல தான். இப்போ புதுசாக என்னென்னா நசர் தண்டிங் பண்ண போகிறதுனால இங்கே வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு கிளவியோட ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபி வந்து பார்த்துக்கோங்க, கிராண்ட்மா ரெசிபின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெசிபி பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறமா 9512 அந்த கோடை நம்ம போட்டுடலாம். 9512 ஓகே கைஸ், இப்போ கோடை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இந்த பெட்டி வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த கேம்ப்ளே கொஞ்சம் பெரிய கேம்ப்ளேங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா பாருங்கள், ஓகேவா? நல்லா விளையாடிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கோடு வந்து போட்டாச்சா. இப்போ நம்ம கார்டனில் தான் நிறைய வேலை இருக்குது. நிறைய வேலை இல்லைன்னா கார்டன்லேயும் நம்ம கத்திக்குலேயும் தான் நிறைய வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ரெசிபீஸில் வந்து ரெசிபி வந்திருக்கு பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 2 பேசில் லீவ்ஸு, 2 ரோஸ் ஹிப்பு, 2 சாஃப்ரான், இதெல்லாம் தான் ரெசிபி பார்த்தாச்சு. ஓகே கேஸ், இப்போ கார்டனுக்கு போய் நம்ம பார்த்தோம் தெரியுமா, இப்போ சொன்னதில்ல 2 உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாமே இந்த கார்டனில் தான் இருக்கும். ஸோ இந்த கார்டனில் தான் எல்லாருமே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் 4 குட்டி வீடு மாதிரி இருக்கா. 4 வீட்லேயும் ஃபியூஸ் ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டே இந்த பாருங்கள் போல்டாக என்ன எழுதியிருக்கு, சிஸ்டர் ஆல்ஃபன்சோனுங்கிற நேம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அப்படிங்கிறனால அந்த நேம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நேம் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸில் நம்ம போய் தேடினோன்னா நம்மளுக்கு வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கீ வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து நான் எப்பவும் போல் நம்ம இந்த ஃபியூசஸ்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஏதோ காலடி சவுண்ட் கேட்குதுங்க பாருங்கள், ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஈவினிங் வர்ற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. போயிடலாம், வாங்க. இந்த கோழிப்பெல்லாம் பார்க்குறதுக்குலாம் ஓடிடலாம், சவுண்ட் நல்லா கேட்குது, போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்து இப்போ கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகலாம். கிளாஸ் ரூம்ஸுக்கு போய் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா, அந்த உடஞ்சி போன ஸ்கேலு, அதுக்கப்புறம் இந்த லென்ஸு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ் கீ, அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது, கேன்டீன்னு. அது வந்து கேன்டீனுங்கிறது வந்து சாப்பிட்ற இடம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாப்பிட்ற இடம் தான். ஆனால் இதில் வந்து கேன்டீன் என்ன தெரியுமா, ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டியாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலு, அது பேர் தான் கேன்டீன். இப்போ வந்து சிஸ்டர் ஆல்ஃபன்ஸோட கிளாஸ் எங்கே இருக்குன்னா, இந்த சைடு நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். சிஸ்டர் ஆல்ஃபன்ஸோட கிளாஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே நம்ம மின்னுது என்னது, போட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கேல் கிடச்சிருச்சு, உடஞ்சி போன ஸ்கேல் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே வச்சு நம்ம கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கேட்டு வந்து நம்ம இந்த ஸ்கேலை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்ரீன் ஹவுஸ் கீ எடுக்கணும். அதுக்கப்புறம்
அந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே தான் எடுக்கணும். இதுக்கடையில் இந்த ஈவிலன்னு இந்த கோழியும் வராமல் இருந்தால் ஓகே. இப்போ வந்து இந்த ஈவிலன் கோழியும் வந்து நான் பார்த்த வரைக்கும் கார்டனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே யாருமே இல்லை. பாருங்கள், இந்த ஈவிலன்னு கோழி வந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவு வழியாக தான் உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி லாக்கரில் தான் இருக்கும் அந்த கேன்டீனுங்கிற ஒரு பொருள். பாருங்கள், நான் காட்டுறேன். இந்தா கேன்டீன் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் கேன்டீன், ஓகேவா. இந்த கேன்டீன் எடுத்து நம்ம இந்த அத்தி கேட்டுக்கிட்டே போட்டுடலாம். ஏன்னா அந்த கேன்டீன் வந்து அத்திக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறதுனால அதை கொண்டு போய் அத்திக்கிட்டே போட்டுடலாம். இப்போ வந்து இன்னும் மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கிளாஸ் ரூம்குள்ளே தான் எடுக்கணும். நம்ம போய் எடுத்துடலாம் கடன்னு. இந்த ஈவிலன்னும் சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம கடன்னு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓகேவா கைஸ். இப்போ வந்து இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா. நீங்கள் பார்த்தா மட்டும் போதாதுல்ல, நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துமே பார்க்கணும் தானே. அப்படிங்கனால நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சிஸ்டர் ஆல்ஃபென்ஸா ஒரு கிளாஸு. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் கீ இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கீ வேணும்னா நம்ம வந்து இந்த எந்த சிஸ்டரோட நேம் அங்கே போல்டாக போட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து எல்லா டெஸ்க்கையும் நான் தேடிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த வந்து நம்மளுக்கு இப்போ லென்ஸ் தேவைப்படுது. அந்த கிளாஸு நம்ம அந்த பண்ணோம் தெரியுமா, நம்ம இது டோர் எஸ்கேப்புக்கு பண்ண மாதிரியே நம்மளுக்கு வந்து அந்த எல்லா இதுவும் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஆனால் நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கனால இந்த க்ரீன் ஹவுஸ் கீயும் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து அடுத்து லென்ஸ் தேவைப்படுது, அதையும் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கிளாஸ் ரூமுக்கு. இந்த லென்ஸ் தேடுறது தாங்க பெரிய எரிச்சலான வேலை. இது ஃபுல்லாக அந்த எல்லா கிளாஸஸையும் போய் தேடணும், ஒரு டெஸ்க்காக தேடணும். இப்போ வந்து வாங்க போகலாம் ஒரு கிளாஸாக. அதுக்குள்ளே நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த ஈவிலன்னும் அதுங்க வேறு வந்துடும். ஸோ சரி விடுங்க, போகலாம். வந்து ஒரு கிளாஸாக போகணும். இப்போ இந்த சைடில் இருக்கிற கிளாஸஸ் போகலாமா, இந்த சைடில் இருக்கிற கிளாஸஸ் போகலாமா அப்படின்னு நினச்சேன். சரி இங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற கிளாஸஸ் ஒரு டெஸ்க்காக தேடிடணும். பாருங்கள், நான் தேடுறேன் இந்த ஒரு டெஸ்க்கு ஃபுல்லாக தேடிட்டேன். இந்த ஒரு டெஸ்க்லேயும் அந்த லென்ஸ் கிடைக்கல. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ இதாக தேடுறேன்னு. எதுலேயுமே அந்த லென்ஸ் கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்க்கு தான் போகணும். பாருங்க, இல்லை இந்த கிளாஸ் ரூம்ஸ் இந்த டெஸ்க்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகலாம். கைஸ், இப்போ வந்து பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகலாம். இங்கே இருக்கிற எல்லா டெஸ்க்கையும் இப்போ செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்க்காக செக் பண்ணுறதுக்குள்ளே இந்த கோழியும் ஈவிலன்னு வேறு வந்துருங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக கடன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம செக் பண்ண நம்மளுக்கு நல்லது. ஓகே கைஸ், இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கடைசியாக அந்த டெஸ்கில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் கிடச்சிருச்சு. நல்ல வேலை. இனி அடுத்து வந்து கிளாஸ் ரூம்ஸுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்து நம்ம கிளாஸ் ரூம்ஸில் வந்து எந்த வேலையுமே இல்லை. இப்போ மீதி இருக்கிற இடங்களில் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. இப்போ கிளாஸ் ரூம்ஸ்க்கு அவ்வளோதான் வேலை. ஓகே கைஸ், இப்போ இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் இந்த ஈவிலன்னு அந்த கோழியும் காணும். சரி, எங்கேயா சுற்றிட்டு இருப்பாங்க, விடுங்க. இப்போ வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இப்போ இந்த கிளாஸஸ் எடுத்து இங்கே கீழே போட்டு உடச்சி நம்ம சவுண்டை போட்டு நம்ம அந்த சைட் போயிடலாம். சவுண்டு போட்டு அவங்கள இங்கே கூப்பிட்டுட்டு நம்ம அந்த சைட் போயிடலாம். ஓகே கைஸ், இந்த லென்ஸ் எடுத்துக்கலாம். லென்ஸ் எடுத்து கீழே சவுண்டு போட்டு நம்ம வந்து இங்கே அந்த ஈவிலனையும் கோழியும் இங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ போயாச்சு. இப்போ அடுத்து இந்த அத்திக்கில், கார்டனில், சர்ச்சில் தான் மற்ற வேலைகள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இப்போ கிளாஸ் ரூம்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கார்டன் போகலாம். இப்போ கார்டனுக்கு போயிட்டு இப்போ எல்லாத்தையுமே திறக்கலாம். வந்து பாருங்கள், இப்போ இந்த கேன்டீன் வந்து இங்கே இந்த வாசல்லே இருக்குது. இப்போ எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த க்ரீன் ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டனுக்கு போகலாம். கார்டனுக்கு போயிட்டு நான் சொன்னேன்ல இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து எல்லா ப்ராசஸும் அங்கே தான் பண்ணணும். அப்படிங்கனால அந்த க்ரீன் ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ரூமை. ஓகே கைஸ், அவ்வளோதான். இங்கே யாருமே இல்லை. நல்ல வேலை இந்த ஈவிலன்லாம் வரவே இல்லை. இந்த பாதி இதுக்கு நான் இன்னும் ஃபியூஸ் ஆஃப் பண்ணவே இல்லை போல். ஆமாம் கைஸ், ஃபியூஸ் ஆஃப் பண்ணல. இப்போ வந்து இங்கே ஃபியூஸ் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் பேட்ரி எடுக்கணும். பேட்ரி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து அங்கே போகலாம். ஓகே, இப்போ பேட்ரி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷவல்ங்கிற ஒன்று இருக்கும். அந்த ஷவல் வச்சு தான் நம்ம அந்த உருளைக்கிழங்கு, கேரட்லாம் தோண்டி எடுக்க முடியும். அப்படிங்கிறது ஷவல் வேறு இங்கே காணும்.
இங்கே தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ வேறு காணுமே, ஐயோ பக் ஆயிடுச்சோ தெரில. சரி அதை விடுங்க, நம்ம ஃபஸ்ட் இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதையுமே அத்திக்கு வாசல்லே போட்டுடலாம். ஏன்னா இந்த ஈவில் அத்திக்கில் தான் நிறைய நேரம் இருக்கும், ஓகேவா? அப்படிங்கனால நம்ம அத்திக்கு போய் மாற்றிக்கக்கூடாது. அப்படிங்கனால எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமாவே நம்ம அத்திக்கு போய்க்கலாம். இப்போ வந்து கார்டனுக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு கார்டனில் யாருமே இல்லை அப்படிங்கனால கார்டன்லேயே போய் ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷவலை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஷவல் இருந்தால் மட்டும்தான் வேலையே நம்ம இந்த எஸ்கேப்பே பண்ண முடியும். ஷவல் இல்லாமல் அதை தோண்டக்கூட முடியாது. இந்த ஷவல் வேறு நான் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுனே தெரில. இங்கே பாருங்க, நான் எங்கெங்கெல்லாம் தேடுறேன்னு எந்த இடத்துலையுமே ஷவல் இல்லை. நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். இங்கே இந்த சைடு, அந்த சைடு, இந்த சைடு, இந்த மண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஷவலை வேற காணும். பக் வேற ஆயிடுச்சா? இந்த பக்கு அது இதுன்னு சொல்லாதீங்க, அவ்வளோதான் போச்சு. இனி நம்மலாம் எஸ்கேப் எப்படி தான் ஆக போகிறோம். நானும் எங்கெங்கெல்லாமோ தேடி தேடி பார்க்குறேன். இந்த ஷவல் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. பாருங்க, நான் எங்கெங்கெல்லாம் தேடுறேன்னு கார்டன் ஃபுல்லாக தேடுறேன். அதுக்குள்ளே இந்த ஈவிலன்னும் இந்த கோழி வேறு வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்தோடு தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த ஷவலையே காணும். பாருங்க, எங்கெங்கெல்லாம் தேடுறேன்னு ஃபுல்லாக இந்த கார்டன் ஃபுல்லாக தேடிட்டேன். பாருங்கள் இப்போது இந்த கோழி வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய. பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை நான் பார்க்கவே இல்லை இந்த கோழி. இங்கே வேறு ஒளியறதுக்கு எந்த இடமும் இல்லையே, என்னமோ காட்டுதே சிம்பிள். நல்ல வேலை, இங்கே ஒளியறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. நல்ல வேலை இந்த கோழி வேறு பார்க்கல. பார்த்துருந்துச்சுன்னா கத்தி கத்தி ஊரே கூப்பிட்ருக்கோம். பாருங்கள், கத்தாமலே இந்த ஈவிலன் வந்துருச்சு. வந்து பார்த்துட்டு போகுது. நல்ல வேலை கைஸ், இங்கே ஒரு ஒளி இருக்கிறாங்க. நிஜமாலுமே இடம் இருக்குன்னு தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஈவிலன் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன். பாதி தான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா போர் அடிக்கும்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஈவிலன் போயிடுச்சு. எப்படியோ இந்த கோழிங்கெல்லாம் இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். போயிருக்குமான்னு தெரில. அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். எனக்கு போயிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே யாருமே இல்லை. இந்த ரூமில் இங்கேயும் யாருமே இல்லை கைஸ். இந்த ஈவிலனும் கோழியும் போயிடுச்சு போல். ஓகே கைஸ், இப்போ வந்து ஈவிலனும் கோழியும் வந்து இங்கே இல்லை. நம்ம போயிடலாம். இப்போ வந்து எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, அவங்க வந்து இருந்திருப்பாங்களோ அப்படின்னு. சரி, இப்போ நம்ம அத்திக்கில் போய் வேறு வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா சரி வேணாம், இந்த ஈவிலன் கோழி தான் அங்கே இல்லை, நம்ம திருப்பி அங்கேயே போய்க்கலாம். இப்போ வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும். இந்த இடத்துல ஷவல் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே என்னது இது வந்து மாப், இது வந்து ஒளிஞ்சிக்கிற இடம் போல். இங்கே வந்து ஒரு க்ளோசெட் இருக்குது, இதுக்குள்ளேயுமே ஷவல் இல்லை. இங்கே வந்து க்ரீன் ஹவுஸ் மட்டும் தான் தேடல. போட்டு வேறு லெவல் ஷவல் கிடச்சிருச்சு. நான் கூட ஷவல் கிடைக்கலையோ பக்கோ அது இதுன்னு நினச்சேன். நல்ல வேலை கிடச்சிருச்சு கைஸ், நல்ல வேலை. இப்போ இந்த ஷவல் வச்சு நம்ம 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு நம்ம இதையும் தோடணும். நல்லா பார்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கேரட்டு தானே? ஆமாம் கைஸ், 2 உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு தான், ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து இங்கே இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு செடி. இந்த உருளைக்கிழங்கு செடியிலேருந்து 2 உருளைக்கிழங்கு நம்ம வந்து தோண்டிக்கலாம். ஓகே, 1 தோண்டியாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து இன்னொன்று தோண்டியாச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்கு தோண்டியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேரட், இந்த ஒரு கேரட்டையும் நம்ம தோண்டிக்கலாம். இது வந்து கேரட் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கேரட் செடி எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வந்து இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே சைடு தூக்கி வீசிடலாம். நம்ம 3த்தையுமே ஒரு தடவை அங்கே இங்கே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இந்த கேரட்டை தூக்கி வீசியாச்சு. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு, அடுத்து இன்னொரு உருளைக்கிழங்கு, அது 2த்தையுமே தூக்கி வீசிடலாம். இதை நான் தூக்கி வீசும்போது எவ்வளோ சவுண்ட் வந்துச்சு தெரியுமா? இந்த சவுண்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இந்த கோழியும் ஈவிலனும் ஆன் தி வே. அப்படிங்கிறனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த வந்து காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிடலாம். அவ்வளோதான். ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த தோட்டத்தில் பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அடுத்து இல்லை கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அந்த தோன்ற இடத்துல இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் அத்திக்கில் தான் நிறைய வேலைகள் இருக்குது, அத்திக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் அத்திக்கில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து அத்திக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ அத்திக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பேட்ரி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், யாரோ பார்த்துட்டாங்க போல். யாரோ சவுண்டு கேட்குது. யாரோ ஓடிடலாம், மேலே ஓடிடலாம். சவுண்டு கேட்டுருச்சு. ஒளிஞ்சிக்கலாமா? வேணாம்.
ஒளிஞ்சிக்கிட்டு வர பார்த்துருவாங்களே. ஷோ ஒளியாத வெளிவா. இப்போ இந்த பேட்டரி எடுத்து இங்கேயே போட்டுடலாம். இங்கேயே போட்டு நம்ம அடுத்த நேரம் வரும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈவிலன்னு கோழியும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குதுங்க. பாருங்க, நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒரு க்ளோசட் இருக்குது, இங்கே ஒளிஞ்சிக்கலாம். வாங்க. இந்த டோர் வேறு பூட்டணுமா? அது பூட்டாதா? போட்டு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த பாருங்கள், அந்த கோழி வருது பாருங்கள். எனக்கு இப்போ கூட எப்படா தப்பிச்சோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பாருங்கள், இப்போ கோழி நீங்கள் பார்த்தீங்க தானே, இந்த கோழி வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் எழுந்துச்சு உள்ளே போயிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கோழி இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. திரும்பிச்சுன்னா அவ்வளோதான். நல்ல வேலை அந்த கோழி திரும்பலை. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சேனலில் போட்டதுலேயே கொஞ்சம் பெரிய கேம் ப்ளே வீடியோனா இது மட்டும்தான். ஓகேவா? அப்படி தானே? நிஜமாக தானே? இப்போ வந்து இதுதான் 35 செகண்ட்ஸ், 32 நிமிட்ஸ் வீடியோ இது. அப்படின்னால நம்ம சேனலில் போட்டதுலேயே பெரிய வீடியோ இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஈவிலனும் அந்த கோழியும் வந்து அங்கே அத்திக்கில் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கார்டனில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம அங்கே தூக்கி வீசினோம்ல கார்டன்லேருந்து, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெயில் போட்டுடலாம். ட்ரெயில் போட்டு நான் சொன்ன அந்த கிராண்ட்மாவோட ரெசிபி, அந்த ரெசிபியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா, மற்றவங்களாம் பார்க்க வேண்டாமா? அப்படிங்கனால எல்லாமே நீங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கொஞ்சம் அடுத்த வீடியோ வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இப்போ ரோசிப் வந்து 2 தேவைப்படுது. ஒன்று தான் எடுத்துருக்கோம், இன்னொன்று போய் நம்ம எடுக்கணும். இந்த ஈவிலன்லாம் வந்து வராமல் இருந்தால் ஓகே. அதான் தேடிட்டு இருந்தேன் வருதா இல்லையான்னு. ஓகே, இப்போ ஒரு ரோசிப் எடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொன்று இங்கே தான் இருந்துச்சு, பார்த்தேன், எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். நீங்கள் 1 லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அடுத்த என்ன வீடியோ போடணுங்கிறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட் ஆகும். அப்படிங்கனால ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாம் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து எனக்கு வந்து 2 பேசில் லீவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2 பேசில் லீவ்ஸும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது வந்து சாஃப்ரான் வந்து எத்தனை? 2. ஆமாம் கைஸ், சாஃப்ரான் 2. அடுத்து இந்த சாஃப்ரானையும் எடுத்து 2 சாஃப்ரான் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் இன்க்ரீடியன்ஸில். இது ரெடி பண்ணி நம்ம இப்போ ஒரு சமையல் பண்ண போகிறோம், குக்கிங் பண்ண போகிறோம். குக்கிங் பண்ணதுக்கப்புறமா சமையல் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த எஸ்கேப் வந்து முடியும். ஓகே கைஸ், நம்ம இப்போ சமையல் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பண்ணி. இப்போ இதை போட்டு நல்லா இந்த கல்லில் வச்சு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிராண்ட்மாவோட ரெசிபி கிடச்சிருச்சு. இப்போ வந்து கார்டனில் வந்து இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த கிராண்ட்மா இந்த கோழி பார்த்துருச்சு. ஏதோ சவுண்ட் கேட்குது பாருங்க, நல்ல பக்கத்தில் வருது. இந்த ட்ராப் டோரும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த பாருங்கள் கைஸ், இந்த எனிமீஸ்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த ட்ராப் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இந்த கோழி இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குது. நினச்சேன் நான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த கிராண்ட்மா ரெசிபி பண்ணும்போது சவுண்டு கேட்டுச்சு. அப்போ வந்திருப்பாங்க போல், சவுண்டு கேட்டுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த கோழி போயிட்டு இந்த ஈவினிங் கூப்பிட்டு வந்துருச்சு. ஓகே, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். இவங்க போகிற மாதிரி இல்லை, அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்க அந்த சைடு தானே இருக்காங்க, நம்ம அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு போயிடுறேன் கைஸ். இந்த பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு. ஆனால் சில நேரம் இந்த பிரான்ச்சஸ் வழியாக நம்ம உள்ளே போகிறதுக்கும் சில நேரம் ஸ்டக் ஆகும், உள்ளே போக முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம பாதி வேறு அத்திக்குள்ள தான் இருக்குது. ஆனால் இதுங்க வேறு இந்த அத்திக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. 2 தடவை இந்த மாதிரி தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் போய் அங்கே இங்கே சுற்றி அப்புறம் கடைசியில் மாட்டாமல் ஒரு தடவை தப்பிச்சு. ஐயோ, தப்பிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டு. ஓகே கைஸ், இப்போ இந்த கிராண்ட்மாவோட ரெசிபி எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த குக்கரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஜார் இருக்கும். இந்த ஜாரில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி கொண்டு வரணும். தண்ணி எங்கே இருக்கும்னா சர்ச்சில் தான் இருக்கும். நல்ல வேலை இந்த அத்திக்கில் யாரும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து தண்ணி ஹோலி வாட்டர் கொண்டு வரணும். அப்புறமேல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ தான் நமக்கு நல்ல சான்ஸு. இப்போ யாருமே இல்லை. இப்போ நம்ம போய் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். லென்ஸு ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லா வேலைகள்லாம் இருக்குது. அப்படிங்கனால அதை போய் பிடிச்சிட்டு பண்ணிட்டு வந்துடலாம், முடிச்சிடலாம். இந்த ஈவிலன்னு கோழிகள் எல்லாமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். அந்த சைடு வரும்போதே எனக்கு வந்து தோணிடுது இந்த கோழிகள்லாம் இங்கே இருக்கும்னு. பாருங்கள், நினச்ச மாதிரி வந்துருச்சு பாருங்கள்.
வந்துருச்சு. அந்த கோழிகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சவுண்டு கேட்டுருச்சு, பார்த்துருச்சு. நல்ல இப்போ ஓடிடலாம். இங்கே பாருங்கள், எங்கேயோ பார்த்துருச்சு. இந்த கோழி கத்துது. ஓடு 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 ஓடு. இங்கே எதுவும் வழி போகுது, இந்த சைடு ஓடிடலாம். ஷோ இங்கே முட்டு சந்து. ஐயோ, இந்த கோழிங்க மாதிரி வந்துருச்சு. ஐயோ பிடிச்சிருச்சு. சே, இந்த ஈவில் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த கோழிக்கிட்ட மாற்றுறது தான். இங்கே வேறு வழியே இல்லை, எப்படி போகிறது? இங்கே ஒரு ட்ராப் டோர் இருக்குது, இங்கேருந்து போயிடலாம். பார், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஈவிலன்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்துச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், ஈவில் இங்கே தான் இருக்குது. என்னால் ஓடவே முடியல. இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, பக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு பாருங்கள். ஈவில்னு நான் பிடிச்சி அடிச்சிருச்சு. நான் நினச்சா குடு குடுன்னு நினச்சி ஓடிருப்பேன். பட் இவங்க என்னென்னா பக் பண்ணி விட்டுட்டாங்க என்ன. இப்படி வந்து ஸ்டக் ஆகிடுச்சு எனக்கு. அந்த சைடு இந்த சைடு நகரவே முடியல. அப்படிங்கனால ஒரு டே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே கைஸ், இன்னும் 2 டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ டோன்ட் வெரி. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நம்ம எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா கைஸ்? சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து லென்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கு. அது வந்து லென்ஸ் அங்கேயே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜார் எடுத்துகிட்டு போய் சர்ச்சில் போய் ஹோலி வாட்டர் பிடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இது வந்து இப்போ வந்து நீங்கள் ஈவிலன் 1 வந்து நம்ம விளையாடி வீடியோ போட்டிருப்போம், இல்லை எல்லா ஸ்கெப்ஸும் போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம அந்த ஈவிலன் எப்படி மூஞ்சி இருக்கும். அப்போ அந்த ஈவிலனுக்கு இந்த ஈவிலன் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஈவிலன் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிறது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற ஈவிலன் 2 வந்து பாஸ்ட்டு. அதாவது வந்து முன்னாடி நடந்தது. இப்போ வந்து ஈவிலன் 1 வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிறது, ப்ரெசண்ட் இப்போ இருக்கிறது. ஓகே கைஸ், இப்போ வந்து அதான் இப்போ வந்து நஸ்ரத் வந்து சில விதிகள்லாம் சொல்லுவார். அதை வந்து ஈவிலன் கேட்காம போயிடும். அதனால தான் வந்து ஈவிலனோட ஃபேஸ் அப்படி மாறி போயிடுச்சு. அது நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து இந்த அத்திக்கில் வந்து நான் அந்த கிராண்ட்மாவோட ரெசிபி முன்னாடியே போட்டோம். இப்போ வந்து ஹோலி வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அதில் சமையலில் அந்த குக்கரில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா அந்த வந்து நெருப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லென்ஸ் நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து லென்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேட்ரி இருக்குது. பேட்ரி இங்கே தான் நம்ம தூக்கி வீசணும்ல, அதனால் இங்கே தான் இருக்கும். இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் டோர் எஸ்கேப்புக்கு என்ன பண்ணோம், அந்த சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமை கொட்டி விட்டோம். அப்புறம் அதெல்லாம் எடுக்கணும் தெரியுமா, அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். அதை மட்டும் பண்ணிட்டோன்னா அடுத்து நீங்கள் பாதி இது முடித்த மாதிரி தான். ஓகேவா கைஸ்? எனக்கு அப்புறம் வந்து அவ்வளோதான் வேலை இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ போடணுங்கிறது எனக்கே தெரியல. அப்படிங்கனால நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க என்ன வீடியோ போடணுங்கிறது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ணுவோம் தெரியுமா, போய் சர்ச்சில் போயிட்டு அந்த ஹோலி வாட்டர் எடுக்கிறது. இல்லை ஹோலி வாட்டர் எடுத்தாச்சு, அந்த ஃபியூமர் எடுத்து அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் தட்டி விடுறது, இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஃபியூமர் எடுத்துக்கலாம். இது எந்த எலுமினே தெரில, இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஃபியூமர் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இந்த ஃபியூமர் எடுத்துகிட்டு இப்போ அந்த பெல் அடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த பெல் அடித்த உடனே இந்த சவுண்டு கேட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்த வருவாள்ல அந்த சிஸ்டர் வந்து கீழே இறங்கி வருவா. வந்தோடனே நம்ம ஓடி போய் இந்த ஜன்னல் இருக்கிறத தட்டி விட்டுடலாம். ஓகேவா கைஸ்? இது நம்ம ஏற்கனவே பண்ணது தான். நம்ம இது மெயின் டோர் எஸ்கேப் பண்ணோம் தெரியுமா, அதே ப்ராசஸ் தான். தட்டி விடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி அவள் ஐஸ்கிரீம் வாங்க வருவா, நம்ம அங்கே போவோம், இதெல்லாம் தான். அதான் அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே இந்த ஃபியூமர் தூக்கி கீழே போட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ அடுத்து இந்த கேன்டீன் இருக்குது. இந்த கேன்டீனில் நம்ம சமைச்சோம் தெரியுமா, அந்த கிராண்ட்மா ரெசிபி. அந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு புகை வரும். அந்த ரெசிபியை நம்ம அந்த கேன்டீனில் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதெல்லாம் ஐஸ்கிரீம் தட்டி விட்டோம் தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் வாங்க வருவா. அப்புறம் அந்த மெயின் டோர் கீ நம்ம எடுக்கணும். இந்த பாருங்கள், நான் நல்ல வேலை நான் இந்த லென்ஸை பார்த்த உடனே வந்துடாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ வந்துருச்சு. இவன் வந்தோடனே போய் பெல் அடிப்பான். அடித்தோடனே அந்த குண்டம்மா வருவா.
வந்தோடனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவா, இதெல்லாம் தான் நடக்கும். வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாருங்க பல்பை உடச்சி விட்டாச்சு. அவள் வந்து ஷாக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கீ எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் மெயின் டோர் எஸ்கேப் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுங்க இருங்க, இப்போவே போயிடாதீங்க, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா போங்க. ஓகேவா கைஸ்? இப்போ வந்து மெயின் டோர் எஸ்கேப் வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் பிங்க் கலரில் புகை வருது. இப்போ இந்த ரெசிபியை இந்த கேன்டீனில் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். அவ்வளோதான். இனி நம்ம கார்டனில் போயிட்டு இந்த மெயின் டோர் கீ எடுக்கணும். கீ எடுத்துகிட்டு அவ்வளோதான் கேம் பிளேயே முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸு, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே மேலே வந்து இந்த கேன்டீனை கீழே போட்டு சவுண்டு போட்டுடலாம். இங்கே பாருங்கள் இந்த 6 பேக்ஸ் கோழி வருது பாருங்கள். இப்போ நீங்கள் சவுண்டை போட்டு போயிடலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த கேன்டீன் இங்கேயே தூக்கி வீசிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேன்டீனை இப்போ இங்கே தூக்கி வீசினா தெரியுமா, இந்த சவுண்டு கேட்டு இந்த ஈவில்னும் அந்த கோழியும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த கார்டனில் போயிட்டு நம்ம ஈஸியாக அந்த கீ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்டனில் போய் எடுக்க போகும்போது இந்த ஈவில்னு அந்த கோழி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தூக்கி வீசியாச்சு, அந்த சவுண்டு போட்டுட்டோம். அதனால் அவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீவேஜில் மெயின் டோர் கீ எடுத்துகிட்டு நம்ம அந்த மெயின் டோர் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இப்போ நடக்க போகிறது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எண்டிங் தான், இதுதான் நம்மளுக்கு எண்டிங். இது வந்து முடிய போகுது கேம் பிளேவே. அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம சவுண்டு போட்டு 4 பேர்த்தையும் கூப்பிட போகிறோம். ஈவில் நன்னு, அப்புறம் அந்த 3 கோழி. இங்கே பாருங்கள், இந்த கோழி வந்துருச்சு பாருங்கள், ஈவில்னு வந்துருச்சு, அந்த 3 கோழி வந்துருச்சு. இப்போ சவுண்டு போட்டதுக்கப்புறமா சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வெடிச்சிடும். இது வந்து இந்த ரெசிபி வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவிலன் வந்து நல்லா கைத்தட்டி சிரிக்கும். இப்போ இந்த பழைய இந்த மாறி இருந்த கோழிகள் எல்லாமே புதுசாக நல்லா மாறி இருக்கும், நல்ல கோழியாக மாறிடும். இப்போ இந்த பாருங்கள் ஈவிலன் பாருங்கள் எப்படி சிரிச்சிட்ருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம போயிட்டு மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகிடுமா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்சின் வரும். கட்சின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மெயின் டோர் பக்கத்தில் கையே நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம முன்னாடி மெயின் டோர் எஸ்கேப் பண்ணணும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். நசரத் நின்னிங் வராது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மெயின் டோர் வந்து தொட்டுறாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாறிச்சு தெரியுமா அந்த கோழிகள்லாம், அந்த கோழிலாம் இந்த சைட் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அத்திக்குள்ளே போயிடும். அத்திக்குள்ளே போனதுக்கப்புறமா அப்புறம் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. இப்போ இந்த பேட்லாக் இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் தொடவே கூடாது மெயின் டோரை. இனி இந்த கீ நமக்கு யூஸ் ஆகாது, நீங்கள் தூக்கி வீசிடலாம். இப்போ நாமளும் இப்போ அத்திக்கு போகணும். அத்திக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஈவிலன்னே இருக்காது. எங்கே போயிடுச்சுன்னே தெரியாது. ஆனால் ஈவிலன் இந்த இடத்துல இருக்காது. இந்த டைமில் இப்போ இருக்காது ஈவிலன்னு. இப்போ நம்ம அத்திக்கு போகணும். ஓகே, இப்போ அத்திக்கு போயிடலாம். அத்திக்கு போனதுக்கப்புறமா நாம் இப்போ அத்திக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா பாருங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த 2 கோழிகள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். இந்த 2 கோழியும் எடுத்து நம்ம அந்த கிராஸில் வந்து உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு கோழி உட்கார வச்சாச்சு. அடுத்து செகண்ட் கோழி. இது 2த்தையும் எடுத்து அந்த கிராஸில் உட்கார வச்சிங்கன்னா 2 சேர்ந்து ஒரு டான்ஸ் போடும். டான்ஸ் போட்டு அதுவே அந்த கிராஸையே கயிறில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கிராஸ் கீழே விழுந்துருச்சுன்னா இப்போ வந்து இங்கே மேலேருந்து புகையாக வருதுல, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து, எனக்கு கொஞ்சம் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுது அந்த இடத்துக்கு போனோடனே, அந்த சைடு போகாதீங்க. இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ திருப்பி அந்த இடத்துக்கே ரிட்டன் போகிறோம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ தான் ஒரு கட்சின் வரும். இப்போ வந்து பின்னாடி யாரோ அழுகிற மாதிரி குரல் கேட்கும். இப்போ பாருங்கள், யார் அழுதானா அந்த ஈவிலன் தான் அழுகிறான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அழுதுட்டுருக்கா ஈவிலன். யார் நீ யாரு? நீ எங்கிருந்து வந்த? நான் தான் நஸ்ரத். உனக்கு என்ன வர வேணுமோ கேளு. எனக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு எனக்கு உயிரோட இப்போ திரும்ப வேணும். என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். நான் உன் குழந்தையை திருப்பி தரேன். ஆனால் நீ எனக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும். பண்ணுவியா? பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். பரிகாரம் ரொம்ப பெருசு. நீ உன் வாழ்க்கையிலேருந்து எனக்கு 40 வருஷம் கொடுக்கணும். உன் 40 வருஷம் நீ எனக்காகவே வாழணும். அந்த 40 வருஷத்தில் நீ எக்காரணத்து கொண்டும் நீ நல்ல அம்மாவாக இருக்கணும்.
நீ அந்த 40 வருஷத்தில் நீ எக்காரணத்துக்கு வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்புறம் தினமும் என்னை வந்து நீ வணங்கணும். இதெல்லாம் பண்ணனா நான் உன் குழந்தைய திருப்பி தருவேன். கண்டிப்பா நான் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன். நீ என் குழந்தைய கொடு. அண்ணா, நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ மீறிட்டனா நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். என்னன்னா, நீ உனக்கு வந்து உன் மூஞ்சி பார்க்கவே முடியாத மாதிரி ரொம்ப அசிங்கமாகிடும். அதுக்கப்புறம் உன் மனநிலை பாதிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறமா நீ வந்து உன் மனசு ஒரு நிலையிலேயே இருக்காது. இதெல்லாம் நீ பண்ணாமல் விட்டுட்டேன்னா உன் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாகும். சரியா? உன் குழந்தை இந்த உலகத்தை விட்டு பிரியிற நிலைமை கூட வரலாம். நீ இதெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும். கண்டிப்பா நான் இதெல்லாம் நீங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணுவேன். நான் எதையுமே நான் மீற மாட்டேன். நீங்க என் குழந்தைய மட்டும் எனக்கு திருப்பி கொடுங்க. அப்படின்னா சரி. இது உண்மையா? இது உண்மையா? இது உண்மையா? இது உண்மையா? இது உண்மையா? அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஈவில் அண்ட் 2ல நஸ்ரத் எண்டிங் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ போடணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.